வணக்கம். இது காலத்தின் குரல். உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் வறுமை கோட்டிற்கு மேல் வசிக்கக்கூடிய வருமானம் உள்ள குடும்பங்களுக்கான வழங்கப்படக்கூடிய அரிசியின் விலையை உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் தமிழகமும் கேரளமும் 2 மாநிலங்கள் தான் இந்த சட்டத்தை எதிர்த்து வந்தன. மத்திய அரசாங்கத்தின் இந்த சட்டமானது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அந்த நோக்கங்களுக்கு எதிரானதாக இருக்கும், குழப்பத்தை உருவாக்கும், பாதுகாப்பின்மையை உருவாக்கும் என்று சொல்லி வந்த தமிழக அரசு இப்போது அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த முடிவு அண்மையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செய்திருக்கிறது. மாநில உரிமைகளை தாரை வார்க்கக்கூடிய செயல், மத்திய அரசின் அழுத்தத்துக்கு பணிந்து போயிருக்கிறது இது என்ற கருத்தை, விமர்சனத்தை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இது மத்திய அரசு உண்மையிலேயே அழுத்தம் கொடுத்ததா, மத்திய அரசின் அழுத்தத்திற்கு பயந்து அல்லது பணிந்து தமிழக அரசு இந்த முடிவை எடுத்து விட்டதா, இதனால் தமிழக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழக அரசு சொல்கிறது, எனினும் வேறு மறைமுக வரிகள் மூலமாக இதன் மூலம் பாதிப்பு வரக்கூடுமா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இதை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கே கனகராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள், பொருளாதார ஆய்வாளர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள். வணக்கம். தமிழக அரசு தான் இந்த சட்டத்தை எதிர்த்து வந்தது. மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இந்த சட்டத்தை தொடர்ச்சியாக தமிழக அரசு எதிர்த்துட்டு வந்தது. இது உணவு பாதுகாப்பு அப்படின்ற சொல் இதில் இருந்தாலும், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னாலும் இது இன்செக்யூரிட்டியை கொண்டு வந்துடும் அப்படின்ற கருத்தை தமிழகம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகும் கூட தமிழக அரசு அதே நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ இந்த நிலையை தமிழக அரசு எடுத்திருக்கு. இதனால் மக்களுக்கு பாதிப்பில்லை, பயன்தான், அரசுக்கு கூடுதல் சுமை, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டை அரசு எடுத்திருக்கு. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உணவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி தமிழக அரசு தான் எதிர்த்துது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம ஏன் எதுக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஒரு துணை கண்டங்கிற அளவில் இருக்கக்கூடியது. அதில் பல மாநிலங்கள் இருக்குது. பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குது. சில மாநிலங்கள் மிக அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்கும், சில மாநிலங்கள் பின்தங்கி இருக்கும். அதே போல் பல மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் சமுதாய நல திட்டங்களை செயல்படுத்தியிருப்பாங்க. சில மாநிலங்களில் அது மாதிரி எதுவுமே செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் பொத்தாம்பொதுவான ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது ஏற்கனவே அதை மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அதனால் பாதிப்பு வரும், ஒன்றுமே செயல்படுத்தாத மாநிலத்துக்கு அதனால் மிகப்பெரிய பயன் வரும். அந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு கான்டெக்ஸ்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா தான் தமிழ்நாட்டுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக முதல்ல 67க்கு முன்னாடி உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதில் அவங்க நிறையா ஃபோக்கஸ் பண்ணி செய்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ஆரம்ப கல்விக்கு காங்கிரஸ் அரசில் நிறைய செலவு பண்ணி ஆரம்ப கல்வியை உருவாக்குறாங்க. ஆனால் 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நலத்திட்டங்களை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தி கொண்டு போய் இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும், சோஷியல் செக்டர்னு சொல்லக்கூடிய சமூகத்துறைக்கு மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாகவும் உருவெடுத்திருக்கு. வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே வராங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது பிடிஎஸ்ங்கிறது அதில் ஒரே ஒரு காம்பனண்ட், அதாவது பொது விநியோகங்கிறது அதில் ஒரே ஒரு காம்பனண்ட். இந்த பொது விநியோகத்தை மிகச்சிறப்பாக ஆரம்பத்தில் யோசித்ததுலேருந்து அதை படிப்படியாக அதை செம்மைப்படுத்தி இப்போ இந்தியாவே இப்போ சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை, எத்தனையோ மாநிலங்கள் இங்கே பார்த்துட்டு போயிருக்காங்க இது எப்படி செயல்படுத்துறதுன்ட்டு. அது மாதிரி செயல்பட்டு ஒரு திட்டத்தை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? வறுமை இவ்வளோ வளம் இருக்குது, இவ்வளோ தானியம் வச்சுருக்கோம், கடலில் கொண்டு போய் கொட்டுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இவ்வளோ பேர் சத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நீங்கள் ஏன் இன்டர்வியூ பண்ணோட எந்த அரசும் தானாக முன் வரல, இதுக்கு மத்திய அரசு தானாக முன் வரல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு வராங்க. அது மாதிரி கொண்டு வரும்பொழுது என்ன செஞ்சுருக்கணும் அவங்க? நியாயமாக நம்ம ஊர் இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, ஏற்கனவே அது ஒன்றும் வெளியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாடலை ஏற்கனவே ஒரு மாநிலம் நல்லா செஞ்சிட்ருக்கு, அந்த மாடலை போய் பார்ப்போம், அந்த மாடல் நம்ம எல்லா நாடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணலை. பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல டார்கெட் பண்ணுங்கிற பிரின்சிபல் தான் அதில் ரொம்ப முக்கியம். என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்கெட்டட் பிடிஎஸ் வேணும். அதாவது யார் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அடையாளம் கண்டுபிடி, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது அப்படிங்கிற ஒரு
தத்துவார்த்த அடிப்படையில் கோட்பாடு அடிப்படையில் தான் அந்த திட்டமே துவக்கப்படுது. அதுலேருந்து வரக்கூடிய சிக்கல் தான் பல சிக்கல்களும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் நாங்கள் என்றைக்கும் பண்ண மாட்டோம். ஆரம்பத்தில் முதல்ல கொஞ்சம் நடுவில் ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க. ஒரு ஆல் இண்டியாவில் அதை ட்ரை பண்ணும்போது தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு சில மாதங்கள் மட்டும் தான் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து இந்த கலர் கார்டெல்லாம் வந்தது. மஞ்சள் கலர் கார்டு, வெள்ளை கலர் கார்டு, சிவப்பு கலர் கார்டு, அந்த கார்டெல்லாம் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது நாங்கள் செய்யலை, நாங்கள் எல்லாருக்கும் யூனிவர்சலாக போயிடுறோம் அப்படின்ட்டு. இதற்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு விஞ்ஞானபூர்வமான அடிப்படை இருக்குது. இல்லை அதற்குள்ளே போகலாம். அது யூனிவர்சல் பிடிஎஸ் வேணுமா, எல்லோருக்கும் எல்லா அட்டைதாரர்களுக்கும் பொருள் தர்றது சரியா, அல்லது ஏழைகள் யாரு வசதியானவர்கள் யாருன்னு பிரித்து பார்த்து ஏழைகளுக்கு மட்டும் தர்றது, அரசின் மானியங்கள் போய் சேர்றது நல்லதா அப்படின்றது இன்னொரு லார்ஜர் கொஸ்டின். அதை நம்ம பின்பகுதியில் விவாதிக்கலாம். இப்போ இந்த அரசு ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு, இதுக்கு முதல்ல விவாதிப்போம். இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த நிலைப்பாடு வந்து இவங்களுக்கு வந்து இதை வந்து இவங்க அரசியல் ரீதியாக எதிர்த்திருக்கலாம். ஏற்கனவே எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. என்ன எதிர்த்தாங்கன்னாக்க, எனக்கு தெரிஞ்ச வந்து முதல்வர் வந்து 2 தடவை கடிதம் எழுதியிருக்காங்க. மன்மோகன் சிங் இருக்கும்போதும் எழுதியிருக்காங்க, மோடியை வந்து பிரதமர் ஆனதுக்கு பிறகு எழுதியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த புது லெஜிஸ்லேஷன் படி எங்களை நீங்கள் வந்து கட்டாயப்படுத்துறீங்க, கட்டாயப்படுத்துறதன் மூலமாக எங்களுக்கு நிதிச்சுமை அதிகமாக்க போகிறீங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுங்க. என்ன கேரண்டி கொடுங்க? ஏற்கனவே வந்து இவங்க அடிஷ்னலாக வாங்கிக்கிட்டு இருந்த அரிசி, அதாவது இவங்க யூனிவர்சல் பிடிஎஸ் வச்சுருக்காங்க, அவங்க டார்கெட் பிடிஎஸ் தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. மீதி அடிஷ்னலாக வாங்கக்கூடிய அரிசி எல்லாத்தையும் சென்ட்ரல் பூல்லேருந்து தான் வாங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த அதே விலையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுகிட்டு இருக்கும்போது அது சம்மந்தமாக வந்து திமுகவில் வந்து இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த திரு டிஆர் பாலு அவர்கள் அப்போது அமைச்சராக இருந்த தாமஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரீங்க, எங்களுக்குலாம் பெரிய ஸ்டேட்டுக்கெலாம் பெரிய நிதிச்சுமை வந்துடும்ன்ட்டு அவர் கேரண்டி பண்ணி எழுதினார். அப்போ லெட்டர் அவருக்கு என்ன எழுதினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அது மாதிரி விலையை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேரண்டி இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து திரும்ப திரும்ப சொன்னாங்க, இது சட்டப்படி எங்களுக்கு அந்த பாதுகாப்பு வேணும், ஏன்னா விலையை ஏற்ற மாட்டோம்னு சொல்கிறது. அவங்க அதை ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொத்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா சப்சிடைஸ்டு ரைஸுங்கிறதே 3 வருஷம் இருக்குமா 5 வருஷம் இருக்குமா நமக்கு தெரியாது. ரெண்டாவது, எவென்ச்சுவலாக என்ன சொல்கிறாங்க அந்த பாதுகாப்பு சட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கூப்பன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களுக்கு இருக்க உரிமைகளை மிக அவங்கள்ட்ட இருக்கிற நிதி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க கையை முறுக்கி இந்த என் திட்டத்துக்கு வான்னு சொல்லி தான் வற்புறுத்தியிருக்கு. அதுதான் நிலவரம், இன்றைய நிலவரம். திரு நாராயணன், மத்திய அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இது வருது. மத்திய அரசு தன்னிடம் இருக்கிற நிதி ஆதாரத்தை ஏழைகளுக்கு செயல்படுத்துறதுக்கு கொடுக்காம ஒரு சட்டம் ஏற்றிட்டு இந்த 2 ஸ்டேட் தான் பின்பற்றாமல் இருக்கிறாங்க, அதனால் இதை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்குற அரிசியை 8 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குற அரிசியை 22 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதன் விளைவாக தமிழ்நாட்டுக்கு ஒரு 2700 கோடி இழப்பு வரும், கூடுதல் சுமை வரும் அப்படின்ற நிலையில் இந்த நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற பார்வை முன்வைக்கிறாங்க. இல்லை, அப்படி சொல்கிறத விட இதில் ஒரு மாநில நலன் சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியா முழுவதிலும் இதனாலும் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை, அதனுடைய நல்ல ஒரு வலுவான அந்த திட்டத்தை நாம் பாராட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். பிரச்சனையே என்னன்னு சொன்னால், சார் சொன்னது போல தொடர்ந்து இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த அடிப்படையிலும் கூட சென்ற பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து இந்த 2 வருடங்களாக இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை, இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டது. உதாரணத்துக்கு டிஜிட்டலைசேஷனு, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து, அதே மாதிரி டெலிவரி, அது மாதிரி வேஸ்டேஜஸ், பில்ஃபரேஜஸ், கடைசி அம்சத்துக்கு வரணும்னா, போன வாரம் கேபினெட் மீட்டிங்ல இந்த முடிவு எடுக்கறாங்க. அதான் நான் ஏன் அதை சொல்றேன்னா, இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு 2.3 கோடி, அதாவது 2 கோடியே 30 லட்சம் ரேஷன் கார்டு, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இந்த நாடு முழுவதும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னன்னா, மானியங்களாக கொடுக்கப்பட எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதை வந்து இடைத்தரகர்கள் மூலமாக, போலிகளின் மூலமாக வீணாக போய் கொண்டிருக்கின்றன அல்லது கள்ள சந்தையில் விற்கப்படுகின்றன என்பது ஒரு சிஸ்டம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுல அபோவ் பாவர்ட்டி லெவல், இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதுதான் அவர் சொல்றது வந்து யூனிவர்சலா எல்லாருக்கும் தர்றதா, ஏழைகளுக்கு மட்டும் மானியம் தர்றதா, பின்பகுதியில் சிஸ்டமே முதல்ல இருந்து என்ன சொல்றோம்னா, யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும். பகுதியை பின்பகுதியில் விவாதிக்கலாம். அது ஒரு லார்ஜர் கொஸ்டின். அதுல இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய
இந்த முடிவானது வரவேற்கத்தக்கது தான் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அவங்க வந்து ஒரு வருஷம் டைம் நிர்பந்திச்சிங்க அப்படின்னு அப்படி ஒரு மாநில அரசாங்கம், அதுவும் தமிழக அரசாங்கம் நிர்பந்தத்தின் பேர்ல வந்து கட்டுப்படுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நிர்பந்தம் இல்லை. இந்த மாநில அரசுடன் நாம் நம்முடைய நிலைமையை விலக்கி இருக்கிறோம். வெளிப்படையாக நடந்திருக்க. அதாவது ஒன்று ஒரே நாள்ல கேபினெட்ல கூடி 8 ரூபாய்க்கு 8 ரூபாய் 80 பைசா கொடுத்ததை 22 ரூபாய்க்கு இல்ல, அப்படி இல்ல. நீங்க அது இல்ல, தவறான விஷயம். ஏனென்று சொன்னால் கடந்த இல்ல சார், கடிதத்துல இருக்கு சார். இல்ல, நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் தமிழக அரசு லாஸ்ட் 2 வருஷமாவே கம்யூனிகேஷன் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க டைம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க டைமே கேட்டிருந்தாங்க செப்டம்பர் வரைக்கும். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டைம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அதனுடைய அடிப்படையில் ஒரே நாள்ல எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. நேற்றைக்கு தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையின் முதல் பேராலேயே மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் உடனடியாக அமல்படுத்துமாறும், அவ்வாறு அமல்படுத்த தவறினால் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் விலையை கிலோ 8 ரூபாய் 30 பைசா என்பதற்கு பதிலாக 22 ரூபாய் 54 பைசா விலையில் மட்டுமே வழங்க முடியும் சொல்லியிருக்கு. இது போல அப்படின்றது நிர்பந்தமா இல்லை, மறைமுகமான நிர்பந்தமா இல்லை. அதுதான் இல்லைன்ற ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே இந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இதை திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே கமிட் பண்ணீங்க, இது பண்ணலன்றதுதான் விஷயமே. தொடர்ந்து நிர்பந்தம் நேத்து மட்டும் பண்ணல, இல்ல பரவாயில்ல, நாங்க 2 வருஷமா பண்ணிட்டு நிர்பந்தம்னா ஏழைகளுக்கு இல்லன்றது யாரும் சொல்ல. ஏழைகளுக்கு இல்ல விஷயம் என்னன்னா, இங்க சொல்றோம் சார், 2,30,00,000 பெனிஃபிஷியரிஸ் வந்து டூப்ளிகேட்னு வரும் பொழுது எல்லா ஸ்டேட்லயும் இதை கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அது இருந்தது. தமிழக அரசாங்கமே இத்தனை லட்சம் பேருக்கு வந்து டூப்ளிகேட் போலிகளை கண்டறியறது யாரும் குறுக்க நிக்கல. தமிழக அரசு கூட அப்பப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் ஒரு ஃபேக்டர். நான் சொல்றேன், அதுவும் ஒரு ஃபேக்டர். அதுக்கு அடுத்தது இதுதான் பண்ணணும்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இல்ல, நான் அதுக்கு அடுத்தது உறுதியாக வறுமை கோட்டிற்கு மேலே இருப்பவர்கள் யாரால் முடியுமோ அவர்களுக்கு இந்த மானிய விலையில அரிசி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு பிரச்சனை சார், அது தனியா விவாதிக்க வேண்டிய பிரச்சனை. இதுல நீங்க நிர்பந்தம் இல்லைன்ற நானு. நிர்பந்தம்னா ஒரு அரசாங்கம் 3 வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, கடித போக்குவரத்துகள் இருக்கிறது. அதுக்கு வேணும்னா உங்களுக்கு திரு கனகராஜ் நிர்பந்தப்படுத்தவில்லை. அதாவது நிர்பந்தமா இல்லையானா நிச்சயமா 100க்கு 110% நிர்பந்தம் தான். என்ன காரணம்னா, உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு புதிய சட்டம் வடிவமைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தால் ஏற்கப்பட்டு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் ஏறத்தாழ செயல்பாட்டுக்கு தயாராகிட்ட சூழ்நிலையில் தமிழகம் இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு வந்தது. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது மன்மோகன் சிங் அரசாங்கம் நாடாளுமன்றத்திலேயே அந்த நிலையிலேயே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தாங்க. அதுக்கு பிறகு இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மக்களை பாதிக்காத வகையில் இதை செயல்படுத்துவோம்னு நாங்கள் அப்போவே சொல்லியிருக்கோம். அதை தான் இப்போ செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ ஏன் வந்து நிர்பந்தம், அந்த சட்டமே ஒரு நிர்பந்தம் தான். அந்த சட்டத்தினுடைய இப்போ அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அன்றைக்கு அந்த சட்ட நிலையிலிருந்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இப்போ உணவு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய துறையாக இருந்தாலும் பொது விநியோகம் என்பது மாநில அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. அது யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், யாருக்கு தேவை இருக்குன்னு இப்போ நீங்கள் பேசல சொன்னீங்க. ஏழைகளுக்கு தர அரிசி, மற்றவர்களுக்கு தர அரிசின்னு. ஏழைகள் யாரும் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொது விநியோக திட்டத்தினுடைய நோக்கம் யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அது தரணும். யார் அரிசி விரும்புறாங்களோ அவங்களுக்கு அரிசி தர்றதா மாநில அரசாங்கத்தினுடைய. அது இன்னொரு அம்சம். என்னோட நேரடியான கேள்வி என்னன்னா, விரிவா பேசல, நேரடியான கேள்வி என்னன்னா, நிர்பந்தம் இருந்ததுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப, மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த போது கடுமையாக எதிர்த்தீங்க, நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிச்சீங்க. இன்றைக்கு திடீரென்று இந்த சட்டத்தை ஏற்கிறோம்னு அறிவிச்சது இணங்கி போறது மாதிரி தெரியுது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்ல, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அன்றைக்கு எதிர்த்தோம், சட்டம் வரவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணோம். அதை மீறி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அதை எதிர்த்து வாக்களித்தோம். அன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் திமுக கூட ஆதரித்து வாக்களிக்கின்ற ஒரு நிலை எடுத்த போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் குறைவான உறுப்பினர்கள் இருந்தது. அந்த இருந்த உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தாங்க. இது அன்றைக்கு இருந்த நிலை. அதற்கு பிறகு பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு மத்திய நிறைவேற்றின சட்டத்தை மாநிலங்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு இது ஏறத்தாழ இந்தியாவில் சட்டமாக வந்துருச்சு. இப்போ ஒரு மாநில அரசாங்கம்
தன்னுடைய இதை எதிர்க்கிறதன் விளைவா எதிர்க்கிறதுனா எப்படி எதிர்க்கணும்? சட்டத்தை எதிர்க்க முடியாது, சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு தான் சொல்ல முடிஞ்சுது. அதை தான் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். இதை சட்டத்தை செயல்படுத்தலைன்னா நான் அரிசி விலையை 8 ரூபா 30 கொடுக்குற அரிசியை நான் 22 ரூபா 50 காசு கொடுப்பேன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. அந்த நிர்பந்தம் வருகின்ற போது நாங்கள் இந்த திட்டத்தின்படி இன்றைக்கு மாநிலத்திற்கு வருகின்ற அரிசியில் 50.50% தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு அவங்க தர வரையில் வாங்க முடியும். இப்போ நாங்கள் 100% வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அதனால் அந்த பாதியாவது கிடைக்குமன்றதுனால அந்த சட்டத்தை ஏற்றுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கோம். இல்லை, பாமக நிறுவனர் அரசியல் ரீதியாக டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிற விமர்சனம், இது மாநில உணவு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரம் மற்றும் உரிமையை மத்திய அரசிடம் தமிழக அரசு தாரை வார்த்துள்ளது. இது தமிழகத்தின் சுயாட்சி உரிமைக்கு வைக்கப்பட்ட வேட்டு ஆகும். இது இன்னொரு அம்சம், இந்த தமிழகத்திற்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் மத்திய அரசிடம் தமிழக அரசு சரணடைந்து விட்டது. தமிழகத்துக்கு கிடைக்கப்பட்ட துரோகத்தை எதிர்த்து அரசு போராடி இருக்க வேண்டுமே தவிர பணிந்து போயிருக்க கூடாது என்ற பார்வையை முன்வைக்கிறார். இதை பணிந்து போகல, நிர்பந்தத்தை செயல்படுத்த வேண்டிய சூழலில் வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இந்த மத்திய அரசாங்க சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை உருவாக்குகின்ற சட்டம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தை இந்தியாவிலே இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கோம். நேற்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்டமே அன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்திலே என்ன சொல்கிறாங்க? ஒரு அரிசி தட்டுப்பாடு வருகின்ற சூழ்நிலை வந்தால் 1 கிலோ அரிசிக்கு 3 ரூபா, 5 கிலோ அரிசிக்கு 15 ரூபா கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கி எங்கேயோ சாப்பிட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் சொல்லலை, நாங்கள் அரிசியை தருவோம்னு சொல்கிறோம். அது எந்த விலை இருந்தாலும் வாங்கி தருவோம்னு சொல்கிறோம். ஆக அந்த இழப்புகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கணும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யும்னு சொல்கிறோம். இந்த சட்டத்தில் கூட மற்ற மாநிலங்களை போல இல்லாமல் இந்த விலையில்லா அரிசி தந்தா கூட ஒரு குடும்பத்தினர் 10 பேர் இருந்தால் 5 கிலோ, அந்த சட்டப்படி 5 கிலோ, 10 பேருக்கு 50 கிலோ தருவோம்னு சொல்கிறோம். ஆக இந்த சட்டத்தை செம்மைப்படுத்துகின்ற இந்தியாவில் இன்னைக்கும் பொது விநியோகத்துறையில் சிறப்பான முறையில் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த சட்டத்தினுடைய பாதிப்புகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் மக்களுக்கு ஒரு சிறப்பான பொது விநியோக முறையை கொண்டு வருகிறோம். யாருக்கு எது தேவைப்படுகிறோ அதை தருகின்ற முயற்சி தான் அது. இப்போ நிர்பந்தப்படுத்தல, நீண்ட காலமாக வற்புறுத்தி வந்தோம். இதுதான் எங்கள் நிலை, இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். இதனுடைய நீட்சியாக, சட்டத்தின் நீட்சியாகத்தான் இந்த நடைமுறை வருதுன்றார். இதனால் மக்களுக்கு பாதிப்பில்லை அப்படின்னு இதனால் பயன்தான் வரப்போகிறது அப்படின்ற பார்வையை திரு ஆவடிக்குமார் முன்வைக்கிறார். அதாவது 1200 கோடி தமிழக அரசுக்கு கூடுதல் நிதி சுமைன்னு வருது. அந்த நிதி ஆதாரத்தை எங்கே இருந்து பெருக்க போகிறார்கள், அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் மத்திய அரசு திடீர்னு இதை உயர்த்தினதுனால 2700 கோடி ரூபாய் வரலையும் நமக்கு சுமை இருந்தது. அதிலிருந்து மீள்வதற்கு இந்த 1200 கோடியை ஏற்றுக்கொள்றதன் மூலமாக ஒரு 1500 கோடி சுமையிலிருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதை பார்க்குறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, இதை போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி இந்தியா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக உணவு கொள்கைகள் ஆராய்ச்சி நிறுவனம் போன வாரத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 110 நாடுகளில் பட்டினி குறியீட்டு அளவில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 98வது இடத்துல இருக்குது. நீங்கள் அந்த எண்ணிக்கை அதிகமாக அவ்வளவு மோசமாக பட்டினி குறியீடு இருக்கிறது என்று அர்த்தம். இந்த காலத்தில் தான் மகாராஷ்டிராவில், பால்காரில், அதே போல் ஒடிசாவில், அதே போல் மத்திய பிரதேசத்தில் உணவு பற்றாக்குறையினாலும் மால் நியூட்ரிஷன்னாலையும் குழந்தைகள் பெருமளவுக்கு இறந்தார்கள் என்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த பின்னணியோடு சேர்த்து இதை பார்க்குறது ரொம்ப அவசியம். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 28ஆம் தேதி கூடி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் தான் தமிழ்நாடு 1,40,000 டன்னு நீங்கள் ஏபிஎலுக்கு எடுக்கிறீங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, இதை நீங்கள் செய்யலைன்னா அதை நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில், குறைந்தபட்ச ஆதார விலையில் என்னவோ அந்த விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக அந்த சட்டத்திலேயே அது இருக்குது. என்ன இருக்குன்னா, 3 வருஷத்துக்கு பின்னால் இப்போ அடுத்து அதை தான் பண்ண போகிறாங்க. இவங்க பண்ணலை, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்யாமல் இருந்தால் கூட 3 மாதத்துக்கு பின்னால் நீங்கள் பிபிஎலுக்கு கீழே இருக்கிறதுக்கும் அதைத்தான் பண்ண போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தினுடைய ஷெட்யூல் 1 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1 மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் வீட் அண்ட் கோர்ஸ் கிரைன்ஸ் அண்டு
டெரைவ்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அது வந்து அரிசிக்கு என்பது தான் அவங்க அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எனவே அவங்க கம்பல் பண்ணாங்க. இதை பண்ணலைன்னா என்ன நடக்கும்? நீங்கள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதை பண்ணாமல் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது மாதிரி அப்படி பண்ண முடியாது. எலெக்ஷன் சமயத்தில் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. பியூஷ் கோயல் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் ராமதாஸ் சொல்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னா இதை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. இன்னைக்கு வேறு வழி இல்லை. வழி இல்லைன்னா இவங்க எதுக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து இதை கடந்த காலத்தில் பிஜேபியும் பேசியிருக்கு. நீங்கள் வந்து யாரெல்லாம் பெனிஃபிஷியரி என்று ஐடென்டிஃபை பண்ணாமலேயே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிராமப்புறத்தில் 75 நகர்ப்புறத்தில் 50ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்ட பிஜேபி இன்னும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இதை எப்படி செய்கிறது சரியாக இருக்கும்? இதே பிஜேபி கடந்த காலத்தில் என்ன கேட்டதுன்னா, நீ 5 கிலோ கொடுத்தாய்னா ஒரு நாளைக்கு 165 கிராம் தான் வருது. 165 கிராம் வந்தால் கிராமப்புறத்தில் உழைப்பாளி மகனுக்கு அவனுக்கு 2300 கலோரிஸ் தேவை. இதில் எவ்வளவு கிடைக்கும்? 2 நேரம் கூட சாப்பிட முடியாது என்று பேசின பிஜேபி இன்னைக்கு ஒரு மாநிலத்தை இப்படி நிர்பந்திப்பது, கழுத்தை பிடித்து நெருக்குவது, ஏற்கனவே ஒரு 4.5 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நெருக்குவதன் மூலமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலமும் இதிலிருந்து தப்ப முடியாது. நீங்கள் அதனால தான் நான் அதை சொல்ல வந்தேன். தேர்தல் சமயத்தில் பியூஷ் கோயல் என்ன சொன்னார், நான் தமிழக முதலமைச்சரை சந்திக்க முயற்சி பண்ணேன், உதய் திட்டத்தை அமல்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் உதய் திட்டத்தில் இப்போ சேருவது என்று முடிவெடுத்திருக்கு. நீங்கள் முடிவெடுக்கலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. கடந்த காலத்தில் எதையெல்லாம் பிஜேபி எதிர்த்ததோ அதை இப்போது ஆதரிக்கல. நான் அதான் முதல்ல அவருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இந்த 2.5 வருஷமாக உட்கார்ந்து இதனுடைய சாதக பாதக அம்சங்கள் உட்பட யாருக்கு போய் சேர வேண்டும், உண்மையிலேயே இதை யாரெல்லாம் தேவையில்லாது அனுபவிக்கிறார்கள், யாரெல்லாம் இதில் இடைத்தரகு வேலை பார்க்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான மெக்கானிசம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாடு என்பது நான் முதல்ல சொன்னது போல இங்கே இந்த பிடிஎஸ் சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் சத்தீஸ்கர்லையும் கண்டிப்பாக பொது விநியோகம் வரை சக்ஸஸ்ஃபுல் தான், இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் இந்த அகில இந்திய அளவில் இது காங்கிரஸ் செஞ்சதா பிஜேபி செஞ்சதான்னு இல்லாத யார் செஞ்சிருந்தாலுமே வறியவர்களுக்கு போய் சேர வேண்டும். இதில் ஆவடி குமார் சொன்னது போல முன்ன வந்து 20 கிலோ அரிசி தான் இங்கே இருந்துச்சு. இப்போ வந்து 5 பேர் இருந்தாக்கா 25 கிலோ அரிசி ஆகுது, ஒருத்தருக்கு 5 கிலோ. அந்த மாதிரி உண்மையிலேயே மிகவும் ஒரு 98th பிளேஸில் இருக்குன்னு சொன்னார் கனகராஜ். அதை டார்கெட் பண்ணி தான் அது போகுது. அதாவது உண்மையிலேயே வறியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த அளவுகோலை நாம் எட்டுவதற்கு நேரமாகலாம். அதான் நான் சொல்ல வந்தேன் சார். நான் முடிச்சேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இவர் என்ன சொல்றாரு, இவங்க அன்னைக்கு பிஜேபி சொன்னது உண்மைதான், அதற்கு உண்டான வழிமுறைகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே அதை கண்டுபிடிக்கிறது முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லாமே இப்போ இங்க பச்சை கார்டு ஒயிட் கார்டு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு அம்சம். நீ வறியவர்கள் யாரு, அவங்கள மட்டும் அந்த சதவீதத்தை எப்படி கண்டு அந்த அரைவ் பண்றோம் அப்படின்ற மாநில அரசு சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை விவாதிக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் அதை விவாதிக்கலாம். பொலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு வாங்க. அதை வந்து நம்ம அடுத்த பின்பகுதியில் விவாதிக்கலாம். பொலிட்டிக்கல் கொஸ்டின் வந்து மத்திய அரசிடம் ஏராளமாக நிதி குவிஞ்சிருக்கு. மாநில அரசுகள் மத்திய அரசும் மாநில அரசும் சமம், இதுவும் ஒரு அரசு அதுவும் ஒரு அரசு அப்படின்னு நிலை இல்லாம மத்திய அரசாங்கம் தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நிதி மாநிலங்களுக்கு தரக்கூடிய நிதியை அது சார்ந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மாநில அரசுக்கு ஏற்க மறுக்கிற மாநில அரசுகளை பணிய வைக்கிறது, ஒரு நெருக்குதல் மறைமுகமாக கொடுத்து. இல்லை இதில் விஷயமே அபவ் பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சட்டத்தில் கண்டிப்பாகவே அதற்கு இடம் இல்லை. அப்படி இல்லாத போது இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தேவைன்னா நாங்கள் கூட கொடுப்போம், அதனால் இது வந்து நீங்கள் அலாட் பண்ணுங்க, நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷத்துல அது நடக்குது. அதனால் இது ஏதோ இன்னைக்கு ஒரு நாளில் நிர்பந்தம் பண்ணி இது நீங்கள் சொல்றது போல ஏதோ ஒரே நாளில் இந்த அமைச்சரவை வந்து தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துன்றது கிடையாது. அது பரவாயில்ல, அதுதான் சொல்றேன். அப்போ கடைசி நேரத்தில் முடிவு எடுத்திருக்கிறாங்கன்றது தான் உண்மை.
இந்த 3வது வருஷம் முடிகிற டைம்ல தான் முடிவு எடுக்கிறாங்க. இது எப்பயோ முடிவு போராடி பார்த்தாங்க, போராடி அது பார்த்தாங்க. பரவாயில்ல, அது அவங்களுடைய இது. இப்ப விஷயமே அந்த ஏபிஎல் வந்து எப்படி கொடுக்கறது போராடினாங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில இன்னும் மோசமான நிலைமையில மக்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க, சட்டமன்றத்துக்கும் போடுறாங்க. ஒரே ஒரு விஷயம், மாநில அரசுக்கு மக்கள் மீது இருக்கிற இப்ப மாநில அரசும் வந்து ஒரு நிதிச்சுமையில் இருக்கிற மாநிலம், எதையும் வந்து ஒரு பணத்தை வந்து விரயமாக்குறதுக்கு உடன்படாது ஒரு மாநிலம். நான் கேக்குறது என்னுடைய கேள்வி முடிச்சிடறேன். நிதிச்சுமையில் இருக்கிற ஒரு மாநிலமே தன் மாநில மக்களுடைய நன்மைக்காக இந்த சுமையை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப அதே சுமையை ஏன் மத்திய அரசு சுமத்துது? அவங்களே ஏற்றுக்கலாம். மத்திய அரசு பெரிய இல்ல அதாவது தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைன்றது தான் விஷயமே. அது வேணாம், எதுக்கு கொடுக்கணும்? ஒரு நிமிஷம், வசதி படைத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு. என்ன அப்படின்னா, சார் சொல்றாங்க இந்த சட்டத்துல ஏபிஎல்க்கு இடம் இல்லைன்ட்டு. சரி, டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? 75% ரூரல்னு சொல்றீங்கல்ல, 50% அர்பன். அப்போ அந்த பாவர்ட்டி ரேட்டை ஒத்துக்கிறீங்களா? புவருக்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா 75% அது ரூரல் புவர் இன் இந்தியா புவர்னு இவர் சொல்லுவாரா? அதே சமயத்துல புதிய பொருளாதார கொள்கையை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, நாராயண சார் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எங்க ஆட்சியில் என்ன ஆச்சு தெரியுமா? வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கலாம் 30%லேருந்து 24% வந்துட்டாங்க. அது சொல்லுவாரு. அப்ப இந்த 50% யாரு சார்? நாங்க என்ன 30 ரூபாய் 75% சொல்றது இருக்குல்ல, 75% சார் சொல்றதுக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது. எது நாங்க வந்து பிபிஎல் மட்டும் தான் பார்ப்போம். பிபிஎல் ஐடென்டிஃபை பண்ணல எவனுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்கன்னாலே, ஏன்னா இவங்க ராங்கா சொல்லாதீங்க, பிபிஎல் லிஸ்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன். லிட்டரேச்சர்ல உலகத்துல எந்த ஊர்ல எல்லா லிட்டரேச்சரும் படிச்சு பார்த்திருக்கேன், எந்த ஊர்லயும் தவறு இல்லாமல் பிபிஎல் கண்டுபிடிச்சதே கிடையாது. நானு பிபிஎல் ஆள கண்டுபிடிச்சதே கிடையாது. பிபிஎல் ஏழை அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் நீங்க நான் சொல்லாதத சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய இதுல எங்கேயுமே இந்த ஆட்சி வந்த பிறகு யார் யாரெல்லாம் பிபிஎல்னு எல்லா மாநிலத்திலும் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்ற வார்த்தையை நான் சொல்லல. நான் தெளிவாகவே சொன்னேன். மாநில அரசுகள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் தவறு. அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 7, 2013 அப்போதைய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சரா இருந்தப்போ அவர் என்ன சொல்றாரு? எப்ப நீ ஒரு பெனிஃபிஷியரி இந்த பெர்சன்டேஜ் தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ற, மாநில அரசாங்கத்தை கூட கேட்க மாட்டேன்ற, எங்க ஊர்ல யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும்னு நான் தானே அடையாளம் கண்டுபிடிக்கணும் என்று அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். 2013 இவ்வளவு மோசமான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இது இங்கேயும் அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இப்படி இருக்கு, இதை நாங்க பணம் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது இது ஊத்தி மூடுன்னு சொல்றது இல்ல நீங்க தப்பா சொல்ல கூடாதுல்ல. மாநில அரசு சொன்னதை ஏத்துக்கிட்டு யூ டேக் யுவர் ஓன் டைம். நான் அதை சொல்லவே இல்லை. இதுல இவர் என்ன சொல்றாரு? fixation of criterion first and the identification of the citizens who are food insecure and then come to a conclusion about the total eligibility at the state level in terms of number. இத வந்து நீ என்னை கேட்காம எப்படி பண்றாங்கன்னு எழுதுறாரு. இந்த இருக்கு அவர் எழுதுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு மோசமா இருந்த ஒன்றை இந்த சட்டத்தை திருத்தாம நீ நிறைவேற்றக்கூடாதுன்னு சொன்னது ஒன்ன, இன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற நீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 2 மாநிலங்கள் தான் சரி பரவாயில்ல, நாங்க எங்க ஆளுக்கு யூனிவர்சலா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அடையாளம் காணுமோன்னு சொல்லும் போது நீ சொன்னா நீ 2000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இழக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதற்கு பெயர் என்ன? இல்லவே இல்லை சார். நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறது. ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு. இங்க வந்து இவங்க சொல்லிருக்கிற பிலோ பாவர்ட்டி லெவல் யாரு, அபவ் பாவர்ட்டி லெவல் யாரு, அந்த கார்டு யாரு, தெளிவா அற்புதமாக இருக்கிறது. அதை கொடுத்ததன் அடிப்படையில தான் இங்க ஏபிஎல் தான் சொல்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்பனா குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசு பொய் சொல்லிருக்குதுன்னு சொல்றாரு. இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல தமிழாக சொல்லுகிறார். ஒரே ஒரு நிமிஷம் சார். அதை எப்படி பண்ணாங்கன்னா, நகர்ப்புறத்தில் 70, கிராமப்புறத்தில் 75, நகர்ப்புறத்தில் 50 என்று வைத்துக்கொண்டு, அது இந்தியா முழுவதற்கும் பொது என்று வைத்துக்கொண்டு, மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் என்று வைத்துக்கொண்டு, பீகாருக்கு கிராமப்புறம்னா 85, தமிழ்நாட்டுக்கு கிராமப்புறம்னா அது வந்து 65 என்று ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னா, நீங்க அந்த முதல்ல 75, 50ன்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு அப்புறம் நீங்க இருக்கிற டேட்டாவை வச்சு ஒருவேளை தமிழ்நாட்டில் 50 கீழே கூடுதலாக கூட இருக்கலாம், ஆனால் ஓவராலாக இன்னொரு மாநிலத்தில் இருந்தால்
நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதைத்தான் திரு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது சரியாக சொன்னார். இப்போ பிரதமராக வந்த பிறகு மாநிலங்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். அதுதான் கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 28ஆம் தேதி முடிவு பண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நீங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சிக்கல் இல்லை. நீங்க வந்து கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இது தமிழக அரசு காலதாமதம் செய்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை திரு நாராயணன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதையும் பேசலாம். இன்னொன்று, இலவச அரிசி அல்லது மானியத்தின் அடிப்படையிலான அரிசி அல்லது மற்ற உணவுப் பொருட்களை ஏழைகள் அப்படின்னு மட்டும் கண்டறிஞ்சு தரணுமா, அல்லது எல்லோருக்கும் தந்தாக வேண்டும், விலையில்லாத அரிசியை எல்லா அட்டைதாரருக்கும் தருவோம் அப்படின்றது கோட்பாட்டு அளவில் ஒரு சரியான ஒன்றா? 2 முரண்பாடு இருக்கு. ஏழைகளை மட்டும் கண்டறிஞ்சு டார்கெட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு பார்வை, இல்லை யூனிவர்சல் எல்லோருக்கும் தருகிறோம், ஏழைக்கு தருகிறது அப்படின்னு சொன்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற பார்வை இருக்கு. அதுதான் இந்த அடிப்படை பிரச்சனை காரணமா இருக்கு. அதையும் விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ஆவடிக்குமார். மரியாதைக்குரிய நாராயணன் சொன்னார், இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் பேச சொன்னார், வாஜ்பாய் பிரதமராக இருக்க சொல்ல அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் கொண்டு வந்தாருன்னு. அதில் கண்டறியப்பட்டவர்கள் யார்? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1900 ஏதோ குறைவான பேர் தான். 1900 பரம ஏழைகள். அந்தியோதயா அன்ன யோஜனா வந்து பரம ஏழைகளுக்கானது. அவங்க கண்டுபிடிச்ச அவர் சொன்னதுனால சொல்றேன். அந்த திட்டத்தில் அதில் இந்தியா முழுக்க 35 கிலோ அரிசி ₹3.50 விலையில் கொடுக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் கூட தமிழ்நாட்டில் அந்த 35 கிலோவை அவங்க பரம ஏழைகள், அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாதவங்க அதை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு வந்து புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு விலையே இல்லாமல் தந்துக்கிட்டு இருக்கோம். அதே 35 கிலோ. இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச ஏழைகள். ஆனால் அதுக்கு பிறகு ரகுராம் ராஜன் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, ₹26.50 ஒரு மாத வருமானம் இருந்தால் அவங்க பணக்காரன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே இருந்தால். அதே மாதிரி நகரப்பகுதிகளில் வந்து ₹30 ஏதோ சொன்னாங்க. ஆக இது ஒரு வகையான ஏழைகள். இதுவரைக்கும் ஏழைகள் என்பதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? இந்தியாவில் குடிமக்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, பொதுஜனன்னு சொல்ல வேணா சொல்லலாம். ஆனால் இதில் ஏழைகள் பணக்காரர்கள் யார் முடிவு பண்ணுறது? அரசாங்கம் முடிவு பண்ணுதுன்னா அரசாங்கம் எதை வச்சு முடிவு பண்ணணும்? அப்படி முடிவு பண்ணனா கூட அது மாநில அரசாங்கம் தானே பண்ண முடியும். அதற்குரிய சட்டங்களும் வாய்ப்புகளும் மாநில அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. இவங்க எதுவுமே இல்லாமல் இவங்க 75% அந்த கிராம பகுதிகளில் இருக்கிறாங்க, 50% நகரப்பகுதிகளில் இருக்காங்கன்னு இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறது. அது அடிப்படையில் அந்த முடிவு எடுத்தது மன்மோகன் சிங் அரசு இல்லையா? நான் மத்திய அரசாங்கத்தை தான் பேசுறேன். எழுத மாட்டீங்களா? அதாவது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து செயல்படுத்த சொல்ல அவங்க சொன்னதை இவங்க அன்னைக்கு எதிர்த்திருந்தாலும் இன்னைக்கு ஏத்துக்கிட்டு தானே சொல்றாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு அதனுடைய விளைவுகளுக்கு இவங்க தானே 2 பேரும் தானே பொறுப்பேற்றுக்கணும். அவங்க கொண்டு வந்ததை கூட அதில் மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை பண்ணாமல் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ண சொல்ல அதுக்குரிய அவங்களுடைய திட்டத்தை இவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க தானே பொருள். ஆக இன்றைக்கு இந்த நிலை இதில் இப்போ மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, யார் யார் அரிசி தேவைப்படுவோரோ அவங்களுக்கெல்லாம் அரிசி தரோம். இப்போ இன்னைக்கு கூட ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா அரிசி வாங்காத ரேஷன் அட்டைகள் இருக்குது. அந்த பயனாளிகள் எனக்கு அரிசி தேவையில்லைன்னு சொன்னால் அவங்க வந்து சர்க்கரை கார்டுன்னு தனியாக தந்துக்கிட்டு இருக்காங்க, ஒயிட் கார்டு. அந்த கார்டில் இருக்கிறவங்க அரிசி வாங்குறதில்ல, அரிசி தர்றதில்லை. அது மட்டும் இல்லை, மக்களுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே அந்த அந்த அட்டை வச்சிருக்கவங்க வாங்குறதில்ல. அதுதான் இப்போ மக்கள் எனக்கு இது தேவைன்னு கேட்க சொல்ல மாநில அரசாங்கம் இல்லை, உனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன வரையறை வச்சிருக்கீங்க? இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு விலையில்லா அரிசி தர்றீங்க, ஒரு நபருக்கு இப்போ 5 கிலோன்ற அடிப்படையில் தர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தந்தாகணும், எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவங்க விரும்பினாலே நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னா அதுல யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ண தேவையில்லை. இப்போ மக்களை வந்து பாகுபடுத்துறதுக்கு அல்லது பிரிக்கிறதுக்கு என்ன வகையான அடிப்படை இருக்கு? வருமான அடிப்படை, அவங்களுடைய விருப்ப அடிப்படையில தான் நீ பிரிக்கணும். நாம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நாம யாரு? அதற்குரிய ஏதாவது நீங்க வந்து ஒரு சட்டமோ வரையறையோ உறுதியான நிலைப்பாடோ வச்சிருந்தீங்களா? இப்போ
இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு ஒருத்தருக்கு 5 கிலோ அரிசி தரணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவெடுத்தோம்னா 5 கிலோ அரிசி அந்த 10 பேர் இருந்தாங்களா 50 கிலோ அரிசி தரோம்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு அந்த சட்டம் ஒரு அடிப்படை உருவாக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் அவங்கள ஆண்டு வருமானம் அல்லது குடும்ப வருமானம் தனிநபர் வருமானம் இவ்வளோ இருந்தால் இவங்க வந்து இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் அவங்க கொண்டு வரலையே. நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் வந்து சார் வந்து நல்லா சொன்னார், வறுமை கோடுனா என்ன, அதை எப்படி வர இருக்கிறீங்க, அப்படி ஒரு டெஃபனேஷனை நீங்கள் வைக்காத போது இது எல்லாத்தையுமே இந்த ஸ்கீமுக்குள்ளே இருந்து வெளியே தள்ளி விடுவதற்கான ஏற்பாடு என்பது தான் நடக்குது. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலைன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லலை, திரு நரேந்திர மோடி கடந்த காலத்தில் சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒண்ணு, ரகுராம் ராஜன் கமிட்டின்னு ஒண்ணு, வறுமை யார் வறுமை, ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சதவீத அளவுக்கு உணவு உட்கொள்றாரு, எத்தனை கலோரி சாப்பிடுறாரு, அதற்கான வசதி வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு இருக்கு, அதெல்லாம் பார்த்து தானே அதுக்கான அளவுகோல். இல்ல அதத்தான் क्वेश्चन பண்ணாங்க. அப்ப பிஜேபி எப்படி क्वेश्चन பண்ணுச்சு? ஆமா சார், அப்ப क्वेश्चन பண்ணுச்சுல, ஏம்பா 26 ரூபாயில நகர்ப்புறத்துல ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வாழ முடியுமான்னு கேட்டுச்சு. அது நியாயமான கேள்வி கேட்டுச்சு. ஆமா, நான் கேட்டேன். நான் அன்னைக்கும் கேட்கிறேன், இன்னைக்கும் கேட்கிறேன். நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஃபிகரை கொடுக்க இவங்க வரும்போது இதை வெளியிட மாட்டோம், புதுசா ஒண்ணு போட போறேன்னு சொல்றீங்க, ஒரு கமிட்டி போடுறீங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கல. இந்த காரணத்தினால் வறுமை கோட்டை நாங்கள் வரையறுக்கவில்லை, நீங்க வெளியிடுங்க. ஏன் வெளியிட மாட்டேன்றீங்க? இந்த கிரக்ஸ் வந்து விஷயமே, இப்போ எனக்கு வந்து வசதி இருக்குது, நான் அரிசி வாங்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, இல்லை 7 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 20 கிலோ அரிசி தான் போகுது. அப்போது உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு இன்னொரு 15 கிலோ அரிசி போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி அரசாங்கம் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக செய்யுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை வந்து எல்லா மாநிலங்களும் செஞ்சு தான் ஆகணும். மறுபடியும் சொல்கிறது, இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்பது தமிழக அரசாங்கமும் கேரளாவும் கடைசி 2 மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ள காலம் கடத்தின என்பதுதான் உண்மை. இதை நாம் உணர்ந்தே ஆகணும். 2வது, கிட்டத்தட்ட 100 கோடி, ஒரு 120 கோடியில் குறைஞ்சது 100 கோடி பேருக்கு இது போய் சேரும். போன மாதம் வரையிலும் 81 கோடி. ஆமா சார், போன மாதம் வரையிலும் நான் சொல்றேன் உங்களுக்கு, போன மாதம் வரையிலும் 81 கோடிக்கு போய் சேர்ந்துருக்குது. நான் போய் சேரும்னு சொல்றேன், இப்போ சேருதுன்னு சொல்லலை. போன மாதம் வரையிலும் ராம்விலாஸ் பாஸ்வான் அமைச்சர் மிக தெளிவாக அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, புள்ளிவரத்தோடு சொல்லியிருக்கிறாரு, 81 crore பெனிஃபிஷியர்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது இந்த பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் மிக மிக கடுமையாக இந்த அரசாங்கத்தை நீங்கள் இது நாடு முழுவதும் அமல்படுத்தியே தீர வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த நாடு முழுவதும் இந்த ஆக்ட், இந்த சட்டம் எப்படி போக வேண்டுமோ தெளிவாக சென்றிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்லிக் கொண்டிருந்த விஷயமே, எங்களுக்கு பிடிஎஸ்ல இவ்வளவு அரிசி வந்துகிட்டு இருக்கு, ஆனா நாங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் தமிழக அரசாங்கம் சொன்னது. அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை சொன்னாங்க. அதுல ஒண்ணும் தவறு இல்லை. எஃப்சிஐ குடோன்ல சும்மா கிடக்கிறதெல்லாம் கூட வீணாக போறதெல்லாம் கூட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவும் கொடுத்தது இல்ல சார், அதுதான் கரெக்ட். எஃப்சிஐ குடோன்ல வீணா போன விஷயம் வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்தது. ஆனா அதை தான் இப்ப நாம இந்த 2.5 வருஷத்துல சரி செஞ்சிருக்கிறோம். பீகார் போன்ற மாநிலங்கள், அஸ்ஸாம் இல்ல சார், நான் அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். அஸ்ஸாம் எல்லா மாநிலங்களிலும் இதை அமல்படுத்திருக்காங்க. ஃபுட் மினிஸ்ட்ரி அவர் சொல்றாரு 81 கோடி பேருக்கு போய் சேர்ந்ததாக. நம்ம ஃபுட் மினிஸ்ட்ரியோட அனுவல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டார்கெட்டட் பிடிஎஸ் வந்த பிறகு நீங்க 2012-13 அதுக்கு முன்னால 5.98 கோடி டன் டேக் ஆஃப் பண்ணாங்க, மாநிலங்கள் எடுத்தது. இப்போ எவ்வளவுனா 3.65 கோடி கொள்முதல் அவங்க வாங்கினது. இல்ல இவங்க நம்ம மாநிலங்களுக்கு இவங்க எடுத்து மாநில அரசுகள் பெற்றது. நீங்க கிட்டத்தட்ட பாதி. இது எப்படி ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான பேருக்கு போயிருக்கோம். சொல்றது திரு நாராயணன் வந்து நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறார். 12-13 செம்மைப்படுத்துவதே இல்ல திரு ரஞ்சன், இதுல சில அடிப்படைகளை சொல்லுங்களேன். இது வந்து செம்மைப்படுத்தும், பொது விநியோக திட்டத்தை சீராக்கும், செம்மைப்படுத்தும், அதற்கான முயற்சி தான் இது. டார்கெட்டட் பெனிஃபிஷியரியா போய் சேரும் அப்படின்ற பார்வையை திரு நாராயணன் முன்வைக்கிறார். தாமதமா செயல்படுத்தினாங்க, இது முன்னாடியே செயல்படுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். இதை மட்டும் நான் பேசுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்கிறோம்ல, இது ஏற்கனவே பழைய கொள்கை தான். இது எல்லாத்துக்கும் அவங்க புதுசாக பேர் வைப்பாங்க.
முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லேண்ட் ரிஃபார்ம்னாக்கா நில சீர்திருத்தம், எப்படின்னா நிலம் நிறையா இருக்கவன்ட்ட வாங்கி சின்னவன்ட்ட கொடுக்குறது. இப்போ எப்படி தெரியுமா, பொருளாதார சீர்திருத்தம்னா இவன்ட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்குல்ல, அதே மாற்றிட்டாங்க. அது மாதிரி ஒரு சங்கதி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசும்பொழுது அவன்லாம் ஏழை, அவனுக்கு போய் சேரணும், சரி அவனுக்கு போய் சேரணும், அதுக்கு உண்டான என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இன்டைரக்ட் டேக்ஸை வந்து அவ்வளோ வச்சுருக்கீங்க. எவ்வளவு? 100 ரூபா வருமானம்னா 70 ரூபா அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாரும் கொடுக்குறது. அதுதான் ஏழையை பற்றி அக்கறையா? 30% தான் டைரக்ட் டேக்ஸ், பணக்காரன்ட்ட போட்டு வாங்குறது 30%. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு போய் சேரட்டும், அது ரொம்ப நியாயமான உணர்வு, அதை நம்ம பாராட்டுவோம். அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வந்து அவங்களுக்கு போகிறதெல்லாம் இவங்களுக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ட்டு. டார்கெட்டட் பிடிஎஸ் எத்தனை ஸ்டேட்டில் இருந்திருக்கு இது வரைக்கும்? கடைசியில் இருக்க என்எஸ்எஸ்ஓ சர்வே படி இவங்க கேட்குறாங்க, எப்படி நம்ம பார்க்குறது, அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துதான்ட்டு. இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பிரிக்கிறான் 10 விதமாக. எப்படி பிரிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறான், லோயஸ்ட் டிசைல் அதுக்கு பேர். கடைசி அடிமட்டத்தில் இருக்கவன் கடைசி, அது வந்து 10 அதிகமாகிட்டே வரான். கடைசியில் மேலே இருக்கவன் 10வது கேட்டகரியில் இருக்கான்னு வச்சுங்க. அது மாதிரி பார்த்தோம்னா கடைசியில் 3 இருக்கிறவன் எடுத்துக்கோம். கடைசி கீழ்மட்டத்தில் இருக்கிற 3 பேர் 100 ரூபா செலவு பண்ணுறவன், 150 ரூபா செலவு பண்ணுறான், 200 ரூபா செலவு பண்ணுறான் மாதத்துக்கு. அவனை போய் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எத்தனை பேருக்கு பொது விநியோகத்தில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 56% கீழே இருக்கவனுக்கு. மீதி 44 பேருக்கு போவே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, அது 99.3. அது எப்போன்றது சொல்லுங்க. ரைட்டா? லேட்டஸ்ட் 14-15. நான் 16 பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நீங்க அததான் பேசுறீங்க, தப்பு தப்பா சொல்றீங்க. என்ன அப்போ எது பெஸ்ட்? டார்கெட்டடா போன வருஷம் பத்தி பேசிட்டு இருக்கேன். டார்கெட்டடா யுனிவர்சல். ஏங்க என்எஸ்எஸ் டேட்டா 4 வருஷத்துக்கு ஒரு தான் தெரியும், அதே தெரியல உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியும் சார், நீங்க எனக்கு தெரியலன்னு சொல்ல வேணாம். உங்களுக்கு தெரியல போன மாசம் என்ன நடந்துன்னு. முதல்ல எனக்கு தெரியல நீங்க சொல்லாதீங்க. நான் லாஸ்ட் மந்த் பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியல எனக்கு, நீங்க தெரியாத வந்து உட்காருவாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, நீங்க உங்களை பத்தி பேசுங்க. நீங்க அத விட்டு எனக்கு தெரியாது நீங்க சொல்ல கூடாது. நான் 2 பேருமே சொல்றேன். போன மாசம் உள்ளத நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நான் லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் நான் சொல்லல. இல்ல ஃபினான்ஷியல் இயர் கிடையாது. தெரியல உங்களுக்கு. இல்ல ஃபினான்ஷியல் இயர் கிடையாது. என்எஸ்எஸ்ஓ டேட்டாங்கிறது ஃபினான்ஷியல் இயர் கிடையாது. ஒரு நிமிஷம் ஒண்ணு என்ன பேசுறீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க தெரியாத விஷயத்தை வந்து எனக்கு சொல்லாதீங்க. ஃபினான்ஷியல் இயர் நான் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் இயருக்கு என்எஸ்எஸ்ஓ சொன்னா பாக்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்க உங்க ஒரு நிமிஷம் சித்ராங்க நீங்க சொல்லுங்க. என்ன என்எஸ்எஸ்ஓ போறானே என்ன பண்ண முடியும்? இந்த பாருங்க, லோயஸ்ட் டிசைல்ல 56% போயிருக்கு மக்களுக்கு பிடிஎஸ் வழியா. தமிழ்நாட்டில் வந்து 99%. அப்போது டார்கெட்டட் பிடிஎஸ் வந்து கவர் பண்ணுதா, யூனிவர்சல் பிடிஎஸ் கவர் பண்ணுதா? இதுதான் பதில் சொல்லணும் அதுக்கு. மற்றபடி இந்த அக்கறையாக இருக்கேன் நான், அவனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்கிறதெல்லாம் கவர் பண்ணாது. இதுதான் கவர் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? டார்கெட் பண்ணினா 2 ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? எவனுக்குலாம் தேவையில்லையோ அவன்லாம் உள்ளே வருவான் ஆளை பிடிச்சிக்கிட்டு. அதே சமயத்தில் எவனுக்குலாம் தேவையோ அவன் உள்ளே இருக்க மாட்டான். அதுவும் நடக்கும். இதை வந்து நான் சொல்லலை, இருக்கிற ஸ்டடீஸ், இந்தியாவில் இருக்க எல்லா பிடிஎஸ் ஸ்டடீஸும் அதான் சொல்லுது. அதுக்கு பேர் இன்க்ளூஷன் எரர்னு பேர். எதுக்கு? எவன்லாம் தேவை இல்லாமல் இருக்கானோ அவன்லாம் உள்ளே வர்றது. எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறத மிகப்பெரிய பிரச்சனை. எப்படின்னா, யாருக்கு தேவையோ அவங்க இல்லாமல் போகிறது. ரெண்டாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவர்ட்டிங்கிறது வந்து ரொம்ப டைனமிக்கான ஒரு விஷயம். எப்படி டைனமிக்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த இப்படி ஒரு கோடு ஒன்று வைக்கிறோம்ல, 2400 கிலோ கேலரிஸ் வர்ற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு கோடு போடுறோம். ஒரு இமேஜினரி கோடு அது. அந்த கோட்டில் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் இல்லை, கோடிக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பான். அதில் இன்றைக்கி நல்லா இருக்க மாதிரி இருக்கும், நாளைக்கு இருக்க மாட்டான். நாளைக்கு மறுபடியும் போவான், மறுபடியும் கீழே வந்துடுவான். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க, யூனிவர்சல் பிடிஎஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த செக்ஷன் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதுக்கு உண்டான சோஷியல் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதை எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மறுபடியும் டார்கெட்டை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், எது தேவையில்லாத உள்ள வந்துட்டான் தான் இவங்க சொல்லிட்டு வசதியானவங்க பயனடைகிறான். இது யாருக்கு தேவையில்லையோ அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இவங்க எப்படி தெரியுமா லீக்கேஜை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இவங்க வந்து நாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பாவர்ட்டி 40%. ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் அலோகேஷன். எவ்வளோ ஆச்சு? 40 × 5 கிலோ 200 கிலோ ஆச்சா? ஆஃப்டேக் எவ்வளோன்னு பார்ப்பான். சென்டர்லேருந்து 1000 கிலோன்னு வச்சுங்க, 800 கிலோ லீக்கேஜ்ன்றாங்க. லீக்கேஜ் அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்களே? அப்படி தான் கணக்கு பண்ணுறதா? இதான் இவங்க லீக்கேஜ் கணக்கு பண்ணுற மெத்தட். ஆக இவங்க லீக்கேஜ்னு சொல்லக்கூடியதே ஒரு டுபாகூர். ரெண்டாவது வந்து டேட்டா கிளியராக சொல்லுது. எப்படின்னா, யூனிவர்சல் பிடிஎஸ் இருந்தால் தான் இந்த மார்ஜினில் இருக்கவங்கள போய் சேரும் மிக பெரும்பாலான அளவுலன்ட்டு. ஆனால் இவங்க எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இவங்கள டிசைட் பண்ணுறாங்க. 70% அவனுக்கு கூட, 30% இவனுக்கு கூட, இல்லாட்டி நான் அவனுக்கு பணம் தர மாட்டேன். இது சட்டாம்பிள்லாம் ஊரில் இருப்பான்ல, அவங்களுக்கு இதுக்கு எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒரு ரேஷ்னலாக பேச வேணாம். இவ்வளோ ஸ்டடீஸ் இருக்குது, அதை எடுத்து பார்க்க வேணாம். நாங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இது யார் என்ன பண்ண முடியும்? எல்லா எவிடன்ஸும் இதுதான் காட்டுது.
இல்ல தமிழ்நாட்டிலே கூட இலவசங்களுக்கு இதுல நான் மறுபடியும் சொல்றேன். நான் லாஸ்ட் மந்த் ராம்விலாஸ் பாஸ்வான் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இல்ல அவர் சொன்னது இல்ல, அது வேற. கடைசியாக வெளியான தேசிய இல்ல ஒரு அரசாங்கம் டுபாகுத்தனமா செய்யறது அப்படின்றதெல்லாம் பேசுறதெல்லாம் அது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட் லாங்குவேஜ். ஆனா தட் இஸ் நாட் a good language. அதனால அதான் உண்மைதான். டேட்டா இதான் காட்டுதுன்னு சொன்னாங்க. நான் இனிமே அதெல்லாம் இல்ல, நாங்க இனிமே எல்லாரும் கொடுக்க போறோம். எனக்கு நான் அந்த மாதிரிலாம் லாங்குவேஜ்ல எனக்கு பேசுறேன் வேண்டாம், அவசியம் இல்ல. நான் நாகரிகமா தான் பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன், நாகரிகமாவே பேசுறேன். 100% இந்த மாநில அரசு கொடுத்துருக்குதுன்னு சொன்னா சொல்ற விஷயம், அந்த 100 பேருக்கு கொடுக்கும் பொழுது அந்த 100 பேருக்கு தேவையில்லை. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த 100 பேர்ல 25 பேர் தானாகவே 5 கிலோ அரிசி வாங்கக்கூடிய சக்தி படைச்சவர்களாக இருக்கிறாங்க. அந்த 25 பேரை விட்டுட்டு 75 பேருக்கு கொடுங்கன்றது தான் விஷயமே. இதை போட்டு நாம அப்படியே வளைச்சு கிழிச்சு பேசுறது தவறான விஷயம். நான் என்ன கேட்கிறேன் சார், இப்போ இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம், நீ ஒரு கருத்து சொல்றீங்க. அந்த 75 பேருக்கு போய் சேர முடியல, அதற்கு உண்டான எந்த அமைப்பும் நம்மளிடம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆதாரம் வந்தா கண்டுபிடிச்சிடலான்னு. ஆதாரம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பூரா இருக்கவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பூரா இருக்கவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஊர்ல 100 பேர் இருக்கான், அவர் ரொம்ப ரிச்சா, இவர் ரிச்சா, இவர் ரிச்சா, இவர் ரிச்சா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாசமா சம்பளம் அவனை கண்டுபிடிச்சிடலாம். இவங்க உங்களுக்கு 75,000 சம்பளம், எனக்கு 50,000 சம்பளம், அவருக்கு 20,000 சம்பளம்ட்டு. ஊர்ல இருக்கிறவனுக்கு என்னத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அதனால அவன் என்ன சொல்றான், 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு, நீங்க டார்கெட் பண்றேன்னு சொல்லி கொடுக்காம விடுறது, அதுதான் இது 56% போய் சேர்ந்துருக்கிறது. இல்ல வேணுங்கிறவெல்லாம் வாங்கிக்காமன்னு சொன்னீங்கன்னா 99% போய் சேருது. எது செய்வீங்களோ அது செஞ்சீங்க, அவ்வளவுதான். இல்ல சார், அதுதான் இந்த 56 அப்படின்னு அவர் சொல்றது தான் நாம 75 ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நான் தொடர்ந்து சொல்றது. இவர் வச்சிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2015, நாம இப்ப இருக்கிறது 2016 எண்டுல. இந்த ஒரு 1.5 வருஷத்துல என்ன நடந்திருக்குதுன்னு நாம சொல்றது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்ல. ஆமா சார், எனக்கு தெரியும் சார். நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர் 2015 கம்பேர் பண்றாரு இல்லன்ற. அவர் என்எஸ்எஸ் சார், நான் சொல்றது மினிஸ்டர் கோட் பண்ணத சொல்றேன். நீங்க மினிஸ்டர் டுபாகூர் தான், அவர் போய் பேசுறாரு சொல்லுங்க, அது உங்களுக்கு இருக்குது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2.5 வருஷத்துல இந்த அரசாங்கம் இவங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்கு பிறகு என்ன செஞ்சிருக்குன்றது நான் சொன்னேன். இதுல விஷயமே அந்த இவர் சொல்ற பில்பரேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக இவங்க 2.2 கோடியே 30 லட்சம் ரேஷன் கார்டு இந்தியா முழுக்க கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆதார் மோர் தென் 70% ஆதார் லிங்க் வந்திருக்குது, தமிழ்நாட்டுல வரல. சார் சொன்ன மாதிரி அவ்வளவு பிரமாதமான அச்சீவ்மெண்ட் வந்திருந்ததுன்னா, முந்தா நாள் வந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம எங்க போயிருக்கணும் தெரியுமோ? ஸ்ரீலங்காவோட கேவலமா இருக்க வேண்டியதில்லை, பங்களாதேஷ் இருக்கு பாருங்க, அதை விட கேவலமா இருக்க வேண்டியதில்லை. இந்தியா அதுக்கு கீழே இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் 2 வருஷத்துல நடந்திருந்தால், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம நார்வேக்கு அடுத்து வந்திருக்கலாம், ஹாலண்டுக்கு அடுத்து வந்திருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா சாப்பாடு. ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம். நாராயணன் சார் சொல்றது கரெக்ட். அது என்ன கரெக்ட்னா, புக்கில் என்ன இருக்குங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 121 கோடி இருக்குல்ல, அதில் நாங்கள் 81 கோடிக்கு கொடுக்க போறோம்னு சொன்னதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு, தவிர இது அச்சீவ் பண்ணது கிடையாது. இல்ல 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 நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். 81 crores we have identified, we have given. How can it be? இல்ல சார், நீங்க தமிழ்நாடும் இல்ல தமிழ்நாடும் கேரளாவும் நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க? தமிழ்நாட்டுல நீங்க 6 கோடி கொடுத்துட்டீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். அப்படி வாங்க, ஒரே ஒரு நிமிஷம். அது ரெண்டையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுல சொல்ல முடியாது. இந்த 10 கோடி போயிடுச்சு. அவங்க சொல்றது இந்த 121 கோடிக்கு நான் 81 கோடிக்கு பேருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர, அது எந்த டேட்டா விவரம் ஆய்வின் அடிப்படையிலும் எடுத்தது கிடையாது. நம்பர் 1. 2வது, நாங்கள் ஏழைகளை தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்கணும்ல. இப்போ கூட இந்த 7வது ஊதிய கமிஷனில் கூட லோயர் மோஸ்ட் ஆளுக்கும் டாப் மோஸ்ட் ஆளுக்கும் 1:14 நீங்கள் வச்சுருக்கீங்க. எனவே உங்களுடைய நோக்கம் அது கிடையாது. நீங்க எப்பெல்லாம் நியாயத்துக்காக போராடும் போது ஐயோ ஏழை ஒரு குடும்பம் சார், நீங்க என்ன மாத்தி பேசுறீங்க? நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க நான் என்ன கேட்கிறேன், அதைத்தான் இவர் கேட்டிருக்காரு. யாரு? திரு நரேந்திர மோடி கேட்டா அதே கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன் நீ வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்றீங்க, 3/2 பங்கு இருக்குன்னு சொல்றீங்க, என்ன ரேஷனல்? என் மாநிலத்தோட இது பண்ணியா என்னுடைய உரிமையில தலையிடுறாயின்னு நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டு இன்னைக்கு வரும்போது
இந்த மாநிலத்தை கூப்பிட்டு ஏன்பா உங்க ஊர்ல அதான் பிரச்சனையான்னு கேட்கறதுக்கு பதிலா இதை செய்யலைன்னா நீ 2300 கோடி நீ நஷ்டம் அடையும் அப்படின்னு சொல்றது எப்படி? இதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? ராம்விலாஸ் பாஸ்வான் ரொம்ப தெளிவா இந்த குஜராத் விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அங்க ரொம்ப நீட்டா சார்ட் போட்டு தெளிவா குஜராத்ல இன்னென்ன மாதிரின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடுல கொடுக்கல. இதுதான் இஷ்யூ. அதனாலதான் ஆவரேஜ்ல போறாங்க. ஏபிஎல் இதெல்லாம் கணக்கு போட்டு செய்யறாங்க. இது ஆக்சுவலா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அதனாலதான் ஒரு நிமிஷம் யார் சார் சொல்றது? குஜராத் தான் அங்க செய்யற ரொம்ப மோசமா இது இது பத்தி டிஸ்கஷன் ஒரு மணி நேரம் போவோம். அப்புறம் நீங்களா நீங்க சொல்றது உங்க அரசு சொல்றதுல டேட்டா இதுல சொல்றது சரின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சிஏஜி கோட் பண்றாங்க. இது சிஏஜி இட் இஸ் கோட்டிங் நான் சொல்ல வரேன். நான் கோட் பண்ணி முடிச்ச பிறகு சொல்லுங்க. அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதை எடுத்த பிறகுதான் இந்த பிபிஎல் எவ்வளோ இது எவ்வளோன்றது தெரியும். ஆனாலும் இல்லங்க அதுல எல்லாமே வருது. ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வருது. இன்கமே மென்ஷன் பண்ணலீங்க அதுல ஸ்மார்ட் கார்டு. சார் நான் என்ன சொல்றேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுல 100% அவங்க அது செஞ்சு தான் ஆகணும். they have to classify and ஸ்மார்ட் கார்டுல இன்கம்ன்ற ஒரு கிரைட்டீரியா இல்லன்னு சொல்றாங்க. அது ஸ்மார்ட் கார்டுல இன்கம் வராது. சாதாரண ரேஷன் கார்டுல வரும் பொழுது கலர்ல எப்படிங்க வராது இருக்கும்? அவங்க கிளாசிஃபை பண்ணி கொடுக்கறாங்க. அதுல ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அரிசி வேணுமா, கெரசின் வேணுமா, இல்ல இது ரெண்டு பேர சக்கரை வாங்கிக்கிறீங்களா, இல்ல எதுவும் வேணாமா? 4 தான் கேள்வி. ரைட்டா? நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க, உங்க வருமானம் அதெல்லாம் கேள்வி எல்லாம் கிடையாது. அப்ப இல்ல கார்டு அப்படிதான் கொடுத்துருக்கு. இப்போ அதே கார்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதை எம்பெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். சார் சொல்கிற மாதிரி எவனுமே இன்கம் கேட்டு இந்தியாவில் எவனுமே வரைக்கும் நம்பர் வாங்கினதே கிடையாது. இன்கம் டேட்டா கிடையாது. ரைட்டா? எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்கம் யாராலையும் எந்த காலத்துலையும் வாங்க முடியாதுங்கிறது எல்லா டேட்டா. பிபிஎல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்ப ஆவரேஜ் தான் வைக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் தாங்க. அதான் அவங்க செய்றாங்க. என்னத்த பேசுறீங்க? என்ன சார் இது? அது எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா அது. ரைட்டா? இப்போ நான் சொன்ன 10 டிசைனில் அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். இன்கம் டேட்டாவே கிடையாது. இன்கம் டேட்டா சாரை கொடுக்க சொல்லுங்க எனக்கு. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறான்ல அவன் மட்டும் கொடுக்குறான் ரிலீஸ். இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கான். அதுவும் இத்தனை பேர் இவ்வளோ பணம் கட்டிருக்காங்கிற டேட்டா தான் கொடுப்பானே தவிர எவ்வளோ இன்கம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாம் எஸ்டிமேஷன் தான். அதாவது ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும்னா கூட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் தர முடியும். உணவுத்துறையிலிருந்தோ இல்லை பொது வழங்கல் துறையிலிருந்தோ தர முடியாது. அவங்க அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், தாசில்தார் இல்லை ரெவன்யூ ஆஃபீஸருங்க தான் அதை தர முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஜுடிஷியல் பவர் இருக்குது. அதனால் அவங்க வந்து அதை தர முடியும். ரெண்டாவது, இப்போ இந்த பேசல சொன்னாங்க, முழுக்க இது பொது விநியோகம் சம்பந்தப்பட்டது. அது மாநில அரசாங்கத்திற்கு மட்டுமே உள்ள உரிமை. அதை யாருக்கு எப்படி பகிர்ந்தளிப்பது, எவ்வளவு பகிர்ந்தளிப்பது, யார் அதில் பாதிக்கப்பட்டவங்க, யார் அதை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டியவங்கன்றதெல்லாம் இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது எல்லா வகையிலும் சமூக நீதியிலிருந்து எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கு அது முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த சட்டத்தை அமுல்படுத்துகின்ற இந்த சூழ்நிலை கூட இன்றைக்கி இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு 5 கிலோ தான் தரணும்னு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே 12 கிலோ கொடுத்துட்டு இருக்கு. அதை தொடருவோம்னு சொல்கிறோம். அது போலவே 2 பேர் இருந்தால் 10 கிலோ தான் தரணும். ஆனால் ஏற்கனவே 16 கிலோ தந்துக்கிட்டு இருக்கோம். அதை தொடருவோம்னு சொல்கிறோம். ஆக இந்த சட்டம் என்பது மக்களுக்கு பாதிப்பை உருவாக்குகின்ற சட்டம் தான். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத சட்டம், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை உருவாக்குகின்ற சட்டம். இப்போவும் பாதிப்பு நிச்சயம் உருவாக்குது. ஆனால் அந்த பாதிப்பை அரசாங்கம் தாங்கி கொண்டு மக்களை காப்பாற்றுகிறது. அதுதான் இதனுடைய அதோட பொலிட்டிக்கல் காஸ்ட் என்னன்றதான் கேள்வி. ஏன் அந்த பாதிப்பை தாங்குற முடிவுக்கு நீங்க வர்றீங்க? எங்களுடைய பாலிசி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மக்கள் நலத்திட்டங்களை நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை திருத்துங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்களிங்க அப்படின்னு உங்களால போராட முடியாதா? எங்க சட்டம் தான் நடைமுறைக்கு வந்துருச்சாங்க. சட்டம் வந்து 2.5 வருஷம் ஆகுதாங்க. சட்டத்தை அமல் பண்ணலாமே. எந்த சட்டத்தையும் சட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்ப நிலையிலிருந்து எதிர்த்து, அது நிறைவேறுகின்ற போது எதிர்த்து வாக்களித்து எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் நிறைவேறி அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சி அது சட்டமாகி அதை மற்ற மாநிலங்கள் சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு இந்தியாவின் ஒரு சட்டமாக வந்துருச்சு. இப்போ அந்த சட்டப்படி நீ அரிசி வாங்கினா வாங்கு, இல்லைன்னா
நாங்கள் சொல்கிற விலைக்கு வாங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் பண்ண சொல்ல ஒரு மாநில அரசாங்கம் மக்களை காப்பதற்காக வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? சரி, மாநில அரசு மக்கள் நலனில் இந்த முடிவை நிச்சயமா, எடுத்திருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்கன்றதா மாநில இப்போ ஜிஎஸ்டி பில்லை நாங்கள் எடுத்து வாக்களித்தோம், நிறைவேறிச்சு. இப்போ அந்த 31 மாநிலம் ஆலோசனை குழு நடந்துகிட்டு இருக்கு. அதில் போய் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி போய் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு அமைச்சர் போய் பேசிக்கிட்டு தான் இருக்காரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி. அதுக்காக நீங்கள் எடுத்து வாக்களிச்சிங்களா, நீங்கள் ஏன் போய் அதில் கடந்தீங்கன்னு கேட்பீங்களா? ஒரு சட்டம் என்பது இந்தியாவுக்கு பொதுவான சட்டம். இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக மாநில தேவைக்காக போராடுறோம். போராடியதை மீறி மற்ற மாநிலங்களுடைய நிர்பந்தங்கள், மற்ற கட்சிகளுடைய முடிவுகள் அந்த சட்டத்தை நடைமுறைக்கு வந்துட்டதுக்கு பிறகு இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு மாநில அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும்? எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்? அது அப்படி சொன்னால் அவங்க என்ன சொன்னால் இந்த சட்டத்தில் நீங்கள் விலகி இருங்கன்னுவாங்க. விலகி இருன்னா அந்த சட்டப்படி எந்த உதவியும் கேட்க முடியாது, எந்த அனுமதியும் வாங்க முடியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் நான் பார்க்குற சீரியஸான பிரச்சனை என்பது இந்த சட்டத்தில் இருக்க இன்னொரு சரத்தை 2 இடத்துல அனுமதிச்சு நிறைவேற்றிட்டாங்க. ஒன்று பாண்டிச்சேரியில், இன்னொன்று சண்டிகரில். இப்போ அங்கே அரிசி கொடுக்கறதில்ல, வெறுமனே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது. அடுத்த நிலைமை இந்தியா முழுவதுக்கும் அதை அமல்படுத்த போகிறாங்க. இந்த மாதிரியான அமல்படுத்தப்பட்ட நாடுகளில் ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை. அது எந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை அது ஹெல்த்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பெரிய டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற அது உர மானியமோ, உணவு மானியமோ, எரிபொருள் மானியமோ கிடைக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி இந்த அரசு செயல்படுவதனுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் இந்த விஷயம் என்பதை நான் ஒரே ஒரு அதோடு சேர்ந்து ஒன்று சொல்லிடுறேன். அதாவது தோழர் கனகராஜ் சொன்னதோடு நான் இன்னொன்று கூப்பிட்டு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு ஒன்றும் செய்யாத, வசதியற்றவங்களுக்கு செய்யாத. அப்படி செஞ்சினா அதனுடைய சுமையை நீ ஏற்றுக்கோ. நீ கடனில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அரிசி விலை இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அதனுடைய முழு பாதிப்பும் நீ தாங்கிக்கோ. அதுக்கு சக்தி இருந்தால் கொடு, இல்லாட்டி விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. வசதி அற்றவர்களுக்கு செய்யாதான் அப்படியெல்லாம் சொல்லலை. வசதி உள்ளவர்கள் வசதி அற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் அரசியல் லாபங்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இந்த தமிழக விஷயத்தில் தெளிவாகிறது. ஏனென்று சொன்னால் இதில் அந்த கார்டில் வாங்காதவங்க கூட அதுவும் ஒரு வகையான பில்ஃபரேஜ் தான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கள்ள சந்தை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால எந்த திட்டத்துல குறைபாடு இல்ல, எந்த திட்டத்துல எல்லாம் 100% சரியானவங்களுக்கு போய் சேரல. இல்லைங்க, போய் சேரணுன்றதுக்காக செய்யறது. அதே மாதிரி உரமானியம் கனகராஜ் எந்த திட்டத்துல 100% எந்த பயனாளிகளோ அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முறையாக போய் சென்று சேர்ந்திருக்கு. ஆனா இதுல மரியாதைக்குரிய சார் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சேர்ந்து, அதுதான் ப்ராப்ளம். நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா கரெக்டா போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். கனகராஜ் சொன்னாங்க உர மானியம் இல்ல, பரவாயில்ல இது நாம சரி பண்ணுவோம். நடைமுறையில இல்லங்க, நீங்க உங்களுடைய இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க தவறா ஒரே விஷயம் தான் சொல்றாரு. 2013ல சொன்னதை குஜராத்ல சரி செஞ்சு அதன் மூலமாகத்தான் அங்க போய்கிட்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்லிருக்கிறார், செஞ்சிருக்கிறாரு. அதாங்க டிஸ்கஸ். நான் உங்களுக்கு அதுக்கான ஆவணங்களை கொடுக்குறேன். நான் சொல்வது ஒரே விஷயம் தான், இல்லாதவர்களுக்கு எல்லாம் போய் சேர வேண்டும், இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அந்த நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த 100% 99 சொன்னாங்க. அதுல வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக அளவில் உணவு போய் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லை ஒரே ஒரு அதாவது தோழர் மரியாதைக்குரிய நாராயணன் சொல்றது உண்மையா இருந்தா ஏழைகளுக்கு மட்டுமே இந்த திட்டங்கள் பலன் கிடைக்கணுன்ற உணர்வோடு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தா ஏன் வாஜ்பாய் கொண்டு வந்த அந்தி யோஜனா அன்னை யோஜனா திட்டத்தை நான் முடிச்சிடறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு புரிஞ்சுங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க கூடாது. இந்தியா முழுக்க அந்த திட்டம் மத்திய அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்திருக்கலாம். ஆனால் அதை நீர்த்து போக செஞ்சு இன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏன் கொண்டு வராங்க? உலகத்தின் கவனத்தை
இன்னைக்கு ஈர்த்துட்டு இருக்கிறோம். வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, ஒரு உலகத்தின் உலகத்துக்கே தலைமை தாங்குற ஒரு நாடாக பரிணமிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு நாட்டில், மத்திய அரசு பல லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு நாட்டில் இந்த தொகை அப்படின்றது இவங்க ஏத்துறதா சொல்கிற தொகை, உங்களுக்கு மானியத்தை குறைப்புன்னு சொல்கிறது 2700 கோடி. இது மாதிரியான விஷயங்களில் இவ்வளோ ஒரு கரார் தன்மை காட்டப்படணுமா, இல்லை இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இதை வந்து இதில் ஊழல் நடைபெறுகிறது, இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம், ஆதார் சட்டம் அந்த சட்டத்தின் நீட்சியாக இது எல்லாத்தையும் பார்க்கணுமா? 2 விதமாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டரை திறந்து வச்சுக்கிட்டு இதுக்கு 3 ரூபா கொடுத்துருங்க, அது 2 ரூபா கொடுத்துருங்க, இது 2 ரூபா கொடுத்துருங்க, அது 1 ரூபா கொடுத்துருங்க, மீதி 1.5 ரூபாய் கொடுன்னு எழுதுறது ஒன்று. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவ்வளோ பேருக்கு போய் சேரலையா, இவ்வளோ கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேருமா, அப்போ அவ்வளோ கொடுத்துருங்கிறது ஒன்று. இப்போ லீக்கேஜ் இருக்குன்னு நம்ம பேசுகிறோமே, இதில் சிஸ்டத்தில் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம். லீக்கேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஆளை சொல்கிறாங்க இவங்களுக்கு போய் சேரணுன்ட்டு. அதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இமேஜின் பண்ணுற ஆளை தாண்டி இருப்பான், அதில் அதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடியது. அதுதான் டேட்டாவும் காட்டுது. 50 பேர் ஏழை, இவங்களுக்கு கொடுக்கணும், 100 பேர் ஏழைன்னு சொல்லி அங்கே 100 பேர் இருக்கான் ஏழை. அங்கே போகும்போது எவ்வளோ பேருக்கு போகுதுனாக்கா 58 பேருக்கு தான் போகுது, மீதி பேருக்கு போகல. அதுதான் டேட்டா காட்டு, வரிசையாக தான் காட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 4 வருஷத்துக்கு ஒரு அந்த டேட்டா அப்படி தான் காட்டிகிட்டே வருது. அப்போது இந்த ஆர்குமெண்ட் இவ்வளோ டேட்டா வந்து இவ்வளோ எகென்ஸ்டாக இருக்கும்போது டார்கெட்டட் பிடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேக்ட்லேருந்து வரல, கொள்கையிலேருந்து வருது. ஆக இவ்வளோ ரூபா இல்லையே, அவ்வளோ ரூபா இல்லையே, அங்கே இல்லையே, இங்கே இல்லையங்கிறதுலாம் இல்லை. கொள்கை என்னவோ அதுதான் வெளிப்படுது. கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும். ஏழைகள் ஒரு உணவு பஞ்சம் இல்லாம வாழணும், பசி இல்லாம வாழணும்ன்றது எதிரானதா கொள்கை. ஏழைகள்ங்கிறது வந்து பப்ளிக் கன்சம்ஷனுக்கு. நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, என்னுடைய மேட்ரிக்ஸ் இதுதான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரெவென்யூஸ் எல்லாத்தையும் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் எடுப்பேன். ஒன்று. 2வது வந்து கார்பரேட்டுக்கு வந்து 6 லட்சம் கோடி கன்செஷன் கொடுப்பேன் வருஷம். ரெவென்யூ ஃபோர்கான், ரைட்டா? பிடிஎஸை டார்கெட் பண்ணுவேன், அதுலேருந்து வந்து நான் வந்து 5000 கோடி மிச்சம் பண்ணுவேன். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஓவரால் மேட்ரிக்ஸ், இதுதான் லாஜிக். நீங்கள் அதுக்குள்ளே வந்து என்னங்க இது ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணலன்னு அப்படி தான் பண்ண முடியும். பிடிஎஸ் எடுத்துகிட்டு வேற ஒன்று வைங்க. இல்லை, நான் ஒரே இல்லை, இடதுசாரிகள் கருத்து அப்படிதான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி ஒன்றும் அதை பெருசாக கமெண்ட் பண்ணுறது இல்லை. எங்களுடைய கொள்கையில் நாங்கள் சரியாக பயணம் பண்ணுவோம். இது போன்ற கருத்துக்கள் இது நாள் வரையில் நீர்த்துத்தான் போயிருக்கிறது. அது ஒன்றும் மக்கள் மத்தியில் ஏமாறுறது வர ஏமாத்துவோன்னு சொல்றது அது எப்படி? சாபம் கொடுத்திருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்துக்களை நீர்த்து போகணும். ஆனா இந்த கருத்துக்களுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்த IMFல போன மாசம் ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நியோ லிபரலிசம் ஓவர் சோல்ட். எப்படி அப்படின்னு தெரியாம பண்ணிட்டோமா, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே, அப்போ நம்ம ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் அமெரிக்காவினுடைய கடன் வாங்கும் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது. அதை ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்க பொருளாதாரம் எவ்வளவு வித்தியாசம் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஊற்றுக்கண்ணே ஒத்துக்கிச்சு. ஆனா இவர் சாபம் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவதுலயும் சாபம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீலாம் இப்படிதான் ஆயிடுவேன், நீலாம் இப்படிதான் ஆயிடுவேன். அதே சாபம் கொடுத்துருக்காங்க. வீணா போச்சு, அவ்வளவுதான். சரி, நன்றி. சாபத்துக்கு ரொம்ப நன்றி. உங்க நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. சாபத்தை கடந்து சமூகம் நலம் பெறதுக்கு பேசுவோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பெறும். மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.